நேர்கள் அனைவருக்கும் அருவி சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. எதிர்பார்ப்புகளே பல படைப்புகளுக்கு முதல் எதிரி. நிறைய எதிர்பார்த்து திரையரங்கில் அமரும் நம்மை ஏமாற்றிய படைப்புகளின் எண்ணிக்கை மிக அதிகம். ஒரு சில படங்களே எதிர்பார்ப்புகளையும் தாண்டி நம்மை வசீகரிக்கும். அருவி அப்படிப்பட்ட சினிமா. சர்வதேச திரைவிழாக்களில் குவிந்த பாராட்டுக்கள், சிறப்பு திரையிடல்களில் வந்த பாசிட்டிவ் விமர்சனங்கள் ஆகியவற்றையெல்லாம் தாண்டி சராசரி ரசிகனும் கொண்டாடுவதற்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன அருவியில். அருவி நீங்கள் தெருவில் இறங்கி நடக்கும்போது கண்ணில் படும் முதல் பெண் அவளாகத்தான் இருக்கும். நாம் இருவர், நமக்கு இருவர் குடும்பம். அந்த வயசுகளுக்குள்ளேயே உரிய உரையாடல்கள் நடக்கும். நண்பர்கள் குழு லவ் யூ அருவின்னு வெள்ளை பேப்பரில் எழுதி கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணணும் என்ற சினிமாத்தனமான ஆசை இதுதான் அருவியின் உலகம். வெளிப்பார்வைக்கு அருவி நம்மை சுற்றி நடமாடும் ஆயிரக்கணக்கான பெண்களில் ஒருத்தி. பின் எது அவளை தனித்துவமானவள் ஆக்குகிறது என்ற கேள்விக்கு பதிலாக விரிகிறது இந்த 2 மணி நேர பயணம். ஒரு பிரச்சினை காரணமாக அருவி வீட்டை விட்டு வெளியேற நேருகிறது. 2 பைகளோடு தெருவில் இறங்கும் அவள் தனக்கான கூட்டை தேடி ஒவ்வொரு இடமாக அலைகிறாள். கிட்டத்தட்ட நாடோடி வாழ்க்கை வாழும் அவளுக்கு ஒரு திருநங்கையின் நட்பு கிடைக்கிறது. இருவரும் ஒரு ரியாலிட்டி ஷோவில் கலந்து கொள்கிறார்கள். அரங்கிற்குள் சராசரி சமூக மதிப்பீடுகளின்படி அருவியாக நுழையும் அவள் அங்கிருந்து வெளிவரும் அதே சமூக மதிப்பீடுகளின்படி தீவிரவாதி அருவியாக வெளிவருகிறாள். உண்மையில் அருவி யார்? எது அவளை விட்டு வெளியேற்றி டிவி நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளச் செய்தது? டிவி நிகழ்ச்சி ஷூட்டிங் செட்டுக்குள் என்ன நடந்தது? தவறு யார் மேல் என்பதையெல்லாம் அடுத்தடுத்த திருப்பங்களின் வழியே முகத்தில் அறைந்து சொல்கிறது இந்த திரைக்கதை. இவ்வாறாக அருவி சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.